Hi friends, எல்லாருக்கும் a very good morning. First of all, எல்லாருக்கும் wish you all a happy and prosperous new year ahead. எல்லாருக்கும் happy new year. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னுடைய இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய தோட்டத்தில் என்னென்ன ரோசஸ் இருக்குது அதோட ஐடிஸோட நம்ம பேர் பார்க்கலாம். இது எட்வர்ட் ரோஸ், அதாவது சாதா பன்னீர் ரோஸ்னு சொல்கிறோம் இல்லையா, பன்னீர் ரோஸ் இல்லைனா அரபிக் பன்னீர் அப்படி சொல்வோம். எட்வர்ட் ரோஸ் இந்த ரோஸு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளோரிபண்டா ரோஸ். இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. கொத்து கொத்தாக ஒயிட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா லேகர்ஃபெல்ட் அப்படின்ற ரோஸ். இதோடைய நேம் லேகர்ஃபெல்ட். இது நல்ல ஒரு ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். கிராண்டிஃப்ளோரா ரோஸ் வெரைட்டி. ஸ்பைசி ஃப்ரேக்ரன்ஸ் இதுக்கு இருக்குது. நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு பர்பிள் ஆர் மாவே கலரில் பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரிபண்டா ரோஸ். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இது இப்போ நான் ரீசண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரோஸ். இதோடைய நேம் டெலனி சிஸ்டர்ஸ். இதுவும் ஒரு ஃப்ளோரிபண்டா ரோஸ் தான். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டபுள் டிலைட் மாதிரி இருக்கும், பட் ஃப்ராக்ரண்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குவீன் ரோஸ். பார்த்துக்கோங்க, செடியில் எவ்வளோ நிறையா அரும்பு இருக்குது ரைட் நவ். ஸோ செடியில் நிறையா அரும்பு இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஆக்சுவலி நான் என்னுடைய ரோஸோடைய செட்டப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஃபுல் சன்னில் மாற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்ச நாள் சன்னே இல்லாத பகுதியில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ். ஒரே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய ரீசெண்ட் வீடியோஸில் காமிச்சிட்டே தான் இருக்கேன். இதோடைய பேர் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இது ப்ராஸ்பெரிட்டி ரோஸ், அதாவது வெள்ளை கொடி ரோஜா. அடுத்தது இது சென்டட் ரோஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோஸு இந்த பூஜையில் மாலைக்கெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரோஸு. அதுக்கு அடுத்தது இது இன்னொரு ஒரு ஹெச்டி ரோஸ் தான். இது ஒரு மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸில் பூக்குது. அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது நான் ஜூம் பண்ணியிருக்கிறேனே, அது மிராபிள். அதுவுமே நிறைய கொத்து கொத்தாக பூக்கும், ஒரு மினி ஃப்ளோரா ரோஸ் வெரைட்டி. அடுத்தது இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இல்லைனா ஆந்திரா பன்னீர் ரோஸ். அந்த பிளான்ட்டு எவ்வளோ நிறையா மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். பிளான்ட்டு ஃபுல்லாக அரும்பு இருக்குது, சீக்கிரமாக பூக்க போகுது. அடுத்தது இது டிஏ நம்பர் 44 வில்லியம் மாரிஸ். ஸோ இதுலேயுமே நல்ல கிளையாக போயிட்டுருக்கு. எப்போ அந்த கிளையோட டிப்பில் அரும்பு வைக்கும்ன்றதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது 7 days ரோஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. 7 days. ஓகேயா, பாருங்கள் எவ்வளோ நிறைய அரும்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு ஃப்ளோரிபண்டா ரோஸ். இதோடைய நேம் ஜூலியா சைல்டு. இந்த ஜூலியாஸ் சைல்டு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் அரும்பெல்லாம் இப்போ வச்சிட்ருக்கு. அடுத்தது இது சென்டிமெண்டல் ரோஸ். இது என்கிட்ட ஒரு 3.5 yearsலேருந்து என்கிட்ட இந்த பிளான்ட் இருக்குது, இதே பாட்டில். ஸோ பிளான்ட் ஆரோக்கியமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இதில் அரும்பெல்லாம் வைக்கும். அடுத்தது இது இன்னொரு ஒரு ரோஸு. இதோடைய பேர் டக்கு ஞாபகம் வரல. இது மிட் நைட் ப்ளூங்க. மிட் நைட் ப்ளூ ரோஸ், ஒரு ஃப்ளோரிபண்டா ரோஸ் வெரைட்டி. நல்ல ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். நல்ல வயலட் பர்பிள் கலரில் நிறைய பூ வைக்கும். ஓகேயா, இதுவும் பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அடுத்தது இது இன்னொரு ஒரு ரோஸ். இது ஆன்லைனில் இது க்ரௌன் பிரின்சஸ் மார்கரீட்டா. லாஸ்ட் இயர் நான் பிளான்ட் பண்ணது. அது இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. தென் இது பார்த்திங்கன்னா டிஏ ஸ்வீட் சேரியட். டிஏ ஸ்வீட் சேரியட்டில் பாருங்கள் அரும்பு இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு அரும்பு இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு அரும்பு இருக்குது, இந்த இடத்துல ஒரு அரும்பு இருக்குது. பிளான்ட்டு நல்ல ஆரோக்கியமாக நல்லாயிருக்கு. இது ஸ்வீட் சேரியட் அப்படின்ற ரோஸு. அடுத்தது இது அகெயின் ஒரு ஹெச்டி ரோஸ். இதோடைய நேம் கரெக்டாக எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, பட் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோஸுமே கெரேசான்ற பேர் அதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது இன்னொரு ஒரு ரோஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும். பைக்கலர் ரோஸ், ஒயிட் வித் பிங்க் வித் ஒயிட், சாரி. நெக்ஸ்ட்டு இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது மான்குவர். இந்த மான்குவரில் 2 அரும்பு இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இந்த கிளையில் ஒன்று இருக்குது, இந்த கிளையில் ஒன்று இருக்குது. ஸோ இது நல்லா பூக்கும். பிளான்ட்டும் கொஞ்சம் தழைஞ்சுன்னு இருக்குது. அதுக்கடுத்த இது ஒரு பிளான்ட்டு அக்கப்பெல்லா. அந்த பிளான்ட்டோடைய நேம் அக்கப்பெல்லா. இது ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். பிங்க் வித் ஒயிட் அண்டர் டோன்ஸ், ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். இது
நியூ பிளாக் டிலைட் அப்படின்னு சொல்லி, இல்லைனா ஆப்ராகடாப்ரா, ஆப்ராகடாப்ரா. இது வந்து மெராச்சல் நீல் அப்படின்னு சொல்லி, இதுவும் ஆன்லைனில் லாஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மெராச்சல் நீல் வந்து ஒரு கிளைம்பர் ரோஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்கட்டா 300. பாருங்கள், ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கிளையிலையும் வந்துட்டு அரும்பு வந்து எப்படி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதாவது நியூ பிரான்ச்சஸ் வந்து நிறையா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அடுத்தது இது வந்து ஏஞ்சல் ஃபேஸுன்ற ஃப்ளோரிபண்டா. அதில் ஏதோ பேசில் ஷூட் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சால்மன் பிங்க் கலரில் ஒரு ஹெச்டி ரோஸு. இதோட நேம் எனக்கு தெரியல. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சார்ல்ஸ்டனுங்க. இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். புஷ்பாஞ்சலி பிரன்பீர்லேருந்து லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணது. இதில் இப்போ நிறையா அரும்பு வச்சுட்ருக்கு. அடுத்தது இது வந்து பினாக்கிள். இந்த ரோஸோடைய நேம் வந்து பினாக்கிள். இது வந்து ஒரு ஃப்ளோரிபண்டா, ரெட் கலரில் பூக்கும். பிளான்ட்டில் இப்போ நிறையா அரும்புகள் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து நல்லா பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட் ஃப்ளஷ் வந்து கொடுக்கும்போது நான் அதோடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இது வந்து ஒரு எல்லோ கலரில் மினி ஃப்ளோரா. மிராபிள் மாதிரியே இருக்கும் இந்த வெரைட்டி, ஆனால் எல்லோ கலரில் பூக்கும். இதுவுமே நிறையா கொத்து கொத்தாக வந்து பூ வைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. நான் இதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து கேர் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்றத நான் ரீசெண்ட் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. அடுத்தது அது வந்து ஒரு மினியேச்சர் ரோஸு, நல்ல டபுள் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காக்கிநாடா ரெட், அந்த ரோஸ் தான். அடுத்தது இது வந்து இதுவுமே நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இது வந்து பன்னீர் பட்டன் பட்டன் பன்னீர் ரோஸ். இதில் எவ்வளோ நிறைய அரும்பு இருக்குது, எவ்வளோ நிறைய மொட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து இது வந்து பூக்க போகுது. பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி பாருங்கள், பூ இருக்குது, அரும்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. பிளான்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், ரொட்டீன் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன் பிளான்ட்ஸ்க்கு. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெச்டி ரோஸ் தான். ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும் இதில் வரக்கூடிய பூ. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து என்னுடைய ஒயிட் ஆவலான்ச் ரோஸ். ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே ஒரு எக்ஸிபிஷனில் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணாக்க நல்ல ப்ரைஸ் எடுக்கக்கூடிய ஒரு ரோஸ் வந்து இது. இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு வித் குட் ஃபாலியேஜ் பியூட்டி. நிறைய அரும்பெல்லாம் வச்சுட்ருக்கு. பிளான்ட்டோடைய ஹெல்த் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது இது வந்து ஒரு அன்னோன் ரோஸ் வெரைட்டி. இது என்னன்றது எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஏ நம்பர் 48ங்க. இதோடைய மொட்டோடைய சைஸை பார்த்துக்கோங்க, பயங்கர கப்பாக தான் இது பூக்க போகுது. இதோடைய என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா கிளையிலையும் அரும்பு வச்சுட்ருக்கு. ஸோ விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல், விச் இஸ் வெரி நைஸ். ஸோ நல்லாயிருக்கு. பூக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே பூக்கும்போது நான் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளஷோட ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் டெலனி சிஸ்டர்ஸ். இது வந்து ஆவலான்ச். இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து டெலனி சிஸ்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஏ நம்பர் 18 ட்ராங்குவிலிட்டின்னு சொல்லி நான் வந்து புஷ்பாஞ்சலி பிரன்பீரில் ஒரு 10 days பேக் வாங்கினேன். நெட்டு ஒரு 8 days ஆகுது. இதுலேயுமே என்ன சிறப்புனா மேலே மேலே தழைஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்தது பாருங்கள், இது வந்துட்டு இந்த பிளான்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரோஸ் டி ரெஷ்ட், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரோஸ் டி ரெஷ்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டெஸ்டிமோனாங்க, டிஏ நம்பர் 37. எப்படி சைடில் வந்து குருத்துகள்லாம் வந்துட்டுருக்கு, அடியில் ஒரு பேசல் ஷூட் கூட வச்சுட்ருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க நம்மளுடைய இப்போ இருக்கிற ரோஸ் கார்டனுடைய அப்டேட். நான் என்கிட்ட என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணலாம். பாய் பாய்.